தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அரசியல் ஆய்வகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம திமுகவுல கனிமொழிக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதா என்ற கோணத்தில் தான் விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. திமுகவுல உதயநிதியா சபரீசனா அப்படின்ற ஒரு போர் தொடர்ந்து மறைமுகமாவே போயிட்டு இருந்துச்சு. திமுகவோட முகமாவே உதயநிதி அவர்களை முன்னிறுத்தப்பட்டாலும் கூட பின்புறம் ஒரு பவர் சென்டரா இருந்தவர் சபரீசன் தான். அவருடைய திமுக தொண்டர்கள் பலரும் இல்ல நிர்வாகிகள் பலரும் சபரீசன் அவர்களுடைய ஆதரவும் வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஆமா மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு அடைமொழியோட அவர் புகழ்ந்து அவர் பக்கம் அணி திரண்டாங்க. நம்ம வில்லிவாக்கம் தொகுதியில கூட பார்த்தோம். நம்ம கார்த்திக் மோகன் அவருடைய வேட்பாளர், அவர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கே அவரே போய் இதெல்லாம் பண்ணாரு. அப்படியான முக்கியத்துவம் கோயம்புத்தூருக்கு போகும்போது கூட பார்த்தோம்னா செந்தில் பாலாஜிலாம் ஏகபோக வரவேற்பெல்லாம் கொடுத்து மாப்பிள்ளை அப்படின்னு போனாரு, தூத்துக்குடி போனாரு. ஆமா, எங்க போனாலும் அவருக்கான வரவேற்பு முக்கியத்துவம்ன்றது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது முக்கியமான ஒரு காரணம், அந்த தோல்விக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு பொருள் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல இதற்கான மாற்றா என்ன பண்ணலாம், அவருடைய பவரை குறைக்கணும், இன்னொரு பக்கம் கட்சியை வளர்த்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு ரிஃபார்ம் அந்த ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான ஒரு ஆயுதமாக கனிமொழி அவர்களை கையில் எடுத்திருக்காரு உதயநிதி அவர்கள் அப்படின்ற ஒரு டாக்கு எழுந்திருக்கு. ஆமா, கண்டிப்பா. நீங்க ஆரம்ப கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா உதயநிதி அரசியலுக்கு வரும்போது உதயநிதிக்கு யார் அவரோட எதிர்காலத்துக்கு முட்டுக்கட்டையா இருப்பா அப்படின்னு பார்த்தம்போது அப்ப கனிமொழி. ஏன்னா எதிர்காலத்துல ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருக்காரு. அவருக்கு பிறகு யார், இப்ப கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்த மாதிரி அவருக்கு பிறகு யார் வருவது, அந்த மாதிரியான இடத்துல கனிமொழி உதயநிதிக்கு ஏன்னா உதயநிதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்தோட ஒரு விருப்பமா இருக்கு. அப்ப அங்க யாரு முட்டுக்கட்டையா வருவான்னு பார்த்தா கனிமொழி தான் இருக்காங்க. அவங்க இலக்கியம் சார்ந்த ஒரு ஆளுமையா இருக்காங்க, கொள்கை சார்ந்து இருக்காங்க, அப்படி பல வகையிலுமே ஒரு ஆளுமையான தலைவரா இருக்காங்க. அப்போ அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. அந்த சூழல்ல அதற்கு முன்பு, அதாவது கலைஞரோட மரணத்துக்கு பிறகு கூட ஓரளவுக்கு கனிமொழிக்கான அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது கணிசமா இருந்தது. ஆமா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவர் தலைவரா வரும்போது கூட இப்ப கனிமொழிக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய இடத்த கனிமொழியால ரீப்ளேஸ் பண்ண முடியும், அதற்கு எதிரான பாலிடிக்ஸ் ஸ்டாலினை விட கனிமொழி நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு நெரேட்டிவ் எல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. அப்படியான ஒரு குரலும் ஒரு பகுதியினர் எழுப்பிட்டு இருந்தாங்க. பட் அதையெல்லாம் முறியடிச்சுதான் ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்தாருன்ற வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு உதயநிதிக்குமே அது முட்டுக்கட்டையா இருந்தது. ஆமா, இதுல என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாலின் ஏறக்குறைய நீங்க 70கள்ல அந்த மிஸ்ஸா ஆரம்பிச்சு இளைஞரணி அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஒர்க் இருக்கு, அவருக்கான அந்த ஒரு இது இருக்கு. ஸோ அவரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலின் தான் கொஞ்சம் மேல இருப்பாருன்னு வச்சுங்களேன். அதையும் தாண்டி அண்ணன் அப்படின்னு பார்க்கும்போது கனிமொழியுமே இறங்கி போயிடுவாங்க அண்ணன் மேல ஒரு பாசம் மரியாதை அப்படிங்கிற அடிப்படையில. ஆனா அவரோட வாரிசு வரும்போது அப்படி போவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஸோ அது நீங்க களத்துல பாத்தீங்கன்னா அவங்க மாநில அரசியல விரும்புனாங்கன்னா அவங்க டெல்லிக்கு ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாலுமே கூட அதற்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்னு பார்க்கப்பட்ட நேரத்துல திரும்ப அவங்க டெல்லிக்கு தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்படுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் மகளிர் அணி அப்படின்னு இருக்கிற சூழல்ல துணை பொதுச் செயலாளர் ஆக்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா உதயநிதி கட்சிக்குள்ள வந்ததற்கு பிறகு இளைஞரணியிலேயே மகளிர் பிரிவையுமே கொண்டு வரலாம். இளைஞர் மட்டும்தான், இப்ப அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அப்படின்னு இருக்கு. இங்கேயுமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கீழே உள்ள இளம்பெண்களும் இளைஞரணிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எல்லாம் கூட இருந்தது. இளம்பெண்கள் பாசறை மாதிரி. ஆமா, இளம்பெண்கள் பாசறை மாதிரி. ஆனா அதற்குமே கனிமொழி வருத்தம் தெரிவிச்சதுனால அது கைவிடப்பட்டது. அப்படி கனிமொழி தமிழ்நாடு அளவுல பார்த்தவங்க தூத்துக்குடிக்கு அனுப்பப்பட்டாங்க, தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்படி பல்வேறு விஷயங்கள்னா தேர்தலுக்கு முன்னாடி கூட சில செய்திகள் வந்தது, திரும்ப அவங்க இங்க சட்டமன்ற தேர்தல் நிக்கிறதுக்கு விரும்புறாங்கன்னா அதுக்குமே கூட வாய்ப்பு இல்லாம முழுவதுமாக அவங்க ஒரு டெல்லிக்குள்ள ஒரு தூத்துக்குடி அப்படி ஒரு பகுதியா அப்படி ஒரு சுருக்கமானாங்க. ஏன்னா இன்னும் மகளிர் அணியில இருக்கும்போது அவங்களோட சில பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. அது தனி லாபியா தனி அதிகாரமா உருவாயிடக்கூடாதுன்னா ஒரு 5 துணை பொதுச் செயலாளர்கள்ல ஒரு ஸ்டேஜ்ல உட்காரலாம். திமுக கூட்டம் நடக்கும்போது ஸ்டேஜ்ல உட்காரலாம். ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்குன்னு எப்படி அதிமுக வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி. கரெக்டா சொன்னீங்க. அந்த மாதிரி அது ஒரு அலங்கார பதவியா இருந்தது. அப்படி இருக்கும்போது கூட சரி ஓகே அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அதையுமே ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இருந்த சூழல்ல ஒரே ஒரு தேர்தல் முடிவு ஒட்டுமொத்த விஷயத்தையுமே கலைச்சு போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க இதற்கு முன்பாக கனிமொழி கொஞ்சம் நமக்கு போட்டியா இருப்பாங்க அப்படின்னு மச்சானோட உதவியை திமுக குடும்பமோ
ஸ்டாலின் அவர்களோட குடும்பமோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ நினைத்த இடத்துல இருந்து மாறி இப்ப அவரை நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஆரம்பத்துல பல விஷயங்கள் அடுக்குனீங்க, அப்படி அவர் ஒரு அதிகாரமா வந்துருவாரோ, அவரோட தலையீடுகள் இந்த விஷயங்கள்னா கொள்கை ரீதியாகவும் சரி கள ரீதியாகவும் சரி அத்தையோட உதவியை நாடிடலாம். ஒரு ஆலோசனை, ஒரு சீனியரா இருக்காங்க அவங்களோட, ஏன்னா பொலிட்டிக்கலி உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா, ஏன்னா பெண் நிறுவனம் சபரீசன் வந்து ஒரு கடிதமே இது பண்ணியிருந்தார் அந்த தோல்விக்கான விஷயங்கள் குறித்து. அப்படி இருக்கும்போது கனிமொழி வந்து ஒரு கொள்கை ரீதியா இருக்காங்க, ஒரு அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, டெல்லியில வந்து ஒரு லாபி இருக்கு, அதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு பெண்ணா இருக்காங்க, ஒரு பெண்கள் வாக்கு எல்லாம் விஜய்க்கு போயிட்டு இருக்க சூழல்ல கனிமொழியோட தயவு அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு இயற்கையாவே வந்து உருவாயிருக்கு. ஆமா, உதயநிதி ஸ்டாலினுமே அதை உணர்ந்துதான் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற பார்க்க முடியும். ஆமா, நீங்க முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்னொரு பக்கம் அதிகார மையமா திரு சபரீசன் அவர்கள் உருவாயிருவாரு, இல்ல நம்மளுக்கு அச்சுறுத்தலா மாறிடுவாரு, கட்சியை கைப்பற்றிடுவாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் போகிறதெல்லாம் கடந்து இப்போதைய ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடியான ஒரு சூழல்ல தாவேகாவை எதிர்கொள்றதுக்கோ இல்ல தாவேகா முன்வைக்கக்கூடிய அரசியல் ரீதியான விமர்சனங்கள், இந்த ஊழல் குற்றச்சாட்டு, இது எல்லாம் வந்து எதிர்கொள்றதுக்கு ஒரு முகம் தேவைப்படுது. கள அரசியல் தெரிந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பொலிட்டீஷியன் வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து இறங்கி வேலை செய்யறதுக்கு, இல்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தேவைப்படுறாங்க. என்னதான் திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் கூட இன்னொரு மட்டத்திலையும் அது தேவைப்படுது. அதற்கு அந்த இடத்துல வந்து கனிமொழி அவர்களை கொண்டு வராங்கன்னு பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன், ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அவர் தலைவரா வரும்போது கூட வந்து இவர் உங்களோட பேர் வந்து முன்மொழியப்பட்டது இல்ல, இவங்களே கொண்டு வரணும்ன்ற ஒரு பேச்சு எழுந்தது அப்படின்னு. அது ஒட்டுமொத்தமா அப்படி பேச்சு இல்ல, ஒரு சாரார் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். விசா காலத்துல இருந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் அவர் தலைமைக்கு அடுத்தது அவர் தான் வருவார்னு தெரிந்த காலகட்டத்துல கூட கனிமொழி அவர்களுடைய பேர் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. நிச்சயமா. ஆனா என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்ப உதயநிதி ஸ்டாலினா கனிமொழியா அப்படின்னு பார்க்கும்போது கனிமொழிக்கான ஒரு எட்ஜ் இருந்திருக்கும் அவர் வரும்போது. ஆனா ஸ்டாலினா கனிமொழியான்னு பார்க்கும்போது வேலை சார்ந்தும் சரி ஒரு சீனியர் எல்லா வகையிலுமே ஸ்டாலினுக்கான ஒரு எட்ஜ் இருந்தது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்கள்ல வந்து கனிமொழி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆனாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுமே எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரம் போயிருந்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் போன அந்த வசதிகளை விட இவங்க போன அந்த வாகனங்கள்ல வந்து வசதி குறைவா பல்வேறு இடங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க சில பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து முன்னெடுத்து அந்த காலகட்டத்துல செய்திகள் வந்தது. அப்படி நிறைய ஒர்க் பண்ணாலுமே கூட அந்த கிரெடிட் எல்லாம் உதயநிதிக்கு தான் வந்து போச்சு. அவரோட அந்த செங்கல் இந்த இது போச்சு. இவங்க பெண்களா அவங்க கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் பல கிலோமீட்டர் போனாலுமே கூட அவங்களுக்கான அந்த கிரெடிட் எல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற அந்த வருத்தம் அவங்க ஆதரவு மட்டத்திலயுமே இருந்தது. அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு மருந்தா இந்த காலகட்டம் வந்து வந்திருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரு அதிகார மையமா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தானே இருந்தார். அவர் தானே திமுகவுடைய அடுத்த முகமா முன்னிறுத்தப்பட்டார். அப்படிங்கும்போது அவருடைய பிரச்சாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அவருடைய பிரச்சாரம் தான் முக்கியத்துவமா காட்டவும் பட்டுச்சு. அதுல வந்து வேற மாற்று கருத்துல இப்படி இந்த தோல்விக்கு பிறகு நம்ம இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம தான் இப்ப வந்து கனிமொழி அவர்களுடைய உதவியை நாடிருக்காங்க. இல்ல அவரையும் வந்து ஒரு சம அளவுல வந்து அந்தஸ்து கொடுத்து டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா ஒரு 2019 அந்த காலகட்டத்திலே சொல்றேன், அப்பதான் உதயநிதி வந்தாரு. அந்த காலகட்டத்திலயுமே அந்த கிரெடிட் வந்து நீங்க திமுகவினரே சொன்னாங்க, ஏன் இந்த இதுல எல்லாமே ஜெயிச்சோம்னா அவரோட பிரச்சாரம் தான் அப்படிங்கறத சொன்னாங்க. நீங்க அவர் வந்ததற்கு பிறகு ஒரு இளைஞர் செயலாளர் ஆனதுக்கு பிறகு அதற்கு பிறகு அவரோட செயல்பாடு, அவர் துணை முதல்வர் ஆனதுக்கு பிறகு அது வேற. வரும்போதே அவருக்கு அதற்கான கிரெடிட் எல்லாம் அடுத்த அதிகாரமையும் யாரும் தெரிஞ்சிருக்கும்ல, அதனாலதான் நிர்வாகிகள் வந்து பாராட்டி தான் பேசுவாங்கன்ற அடிப்படையில தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அடுத்து ஸ்டாலினுக்கு வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கறத யூகிச்சு அந்த அடிப்படையில தான் அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. நிச்சயம் இப்ப நெருக்கடியான சொல்ல இவங்க தேவைப்படுறாங்கன்றதா. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க முதல்வர் விஜயோ இல்ல தாவேகாவினரோ முன்னாள் முதல்வர் ஸ்டாலினையோ இல்ல உதயநிதி ஸ்டாலினை கூட அவங்களால கடுமையா விமர்சிக்க முடியும். இப்ப கனிமொழி சார்ந்து விமர்சிக்கணும், அவங்களோட கடந்த காலம் 2G இந்த மாதிரியான விஷயங்கள் விமர்சிக்கலாம் தாண்டி ஒரு பெரிய அளவுல விமர்சனத்தை வந்து அவங்க மேல முன்வைக்க முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஒரு பெண்ணாவும் வேற இருக்காங்க. அப்படின்னும் போது இவங்க தாவேகா வந்து முழுக்க ஒரு பெண்களோட ஆதரவுல இருந்துதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அணுகுறாங்க. பெண்களை மையப்படுத்தி தான் நிறைய விஷயங்கள் செய்யும் போது அந்த விமர்சனங்களையுமே அவங்க வந்து கடுமையா முன்வைக்க முடியாது. அதையும் தாண்டி நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா விசிகா கம்யூனிஸ்டுகள் போன்றவர்கள் தான் கடந்த காலத்துல திமுகவுக்கு வந்து ஒரு கொள்கை அரணா ஒரு கேடயமா இருந்தாங்க, மதிமுக உட்பட. ஆனா இன்னைக்கு எல்லாருமே வந்து வேறு பக்கம் கேடயமா மாறி இருக்கிற சூழல் தான் நம்ம பார்க்கிறோம். விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, திமுகவோட நட்பு தொடருன்றாங்க, எல்லாமே சொன்னாலுமே கூட திமுக மீது நேரடியா முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்ல மற்ற விஷயங்களோ அதற்கு வந்து அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா அது சார்ந்துமே பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. அது உதயநிதியை விட கனிமொழி வந்து ஒரு சீனியரா அவங்க வந்து இப்ப பல விஷயங்களுக்கு அவங்க உடனடியா
பதில் கொடுக்குற விஷயங்களை React நம்ம பண்ணுவாங்க. பார்க்கிறோம். அதையும் தாண்டி கொள்கை சார்ந்துமே இப்ப கனிமொழிக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு, ஒரு கொள்கை சார்ந்து இவங்க பேசுறவங்க அப்படிங்கிற ஒரு முகமுமே இருக்கு. அவங்க பேசினா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே பார்க்கப்படுது. ஆமா, தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கறத தாண்டி இந்திய அளவுல வந்து பார்த்தோம்னா அங்கேயுமே வந்து மற்ற மாநில தலைவர்கள் மற்ற மாநில கட்சிகளுடைய ஒரு இணக்கமான போக்கு, டெல்லியில செல்வாக்கான ஒரு தலைமை அப்படின்ற அளவுக்கு வந்து கனிமொழி அவர்களை பாக்குறாங்க. அந்த அளவுக்கு அங்க பவர்ஃபுல்லான ஒரு லேடியா இருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா இப்போதைய கடந்த தேர்தல்ல காங்கிரஸ் உடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது கூட கனிமொழி அவர்களை தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படியான சூழல்ல அவங்க அங்கேயும் ஒரு முக்கியத்துவம் அவருக்கு இருக்கு. டெல்லி லாபி இந்த தேர்தல் முடிஞ்சுட்டா அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம வந்து எப்படி அரசியல் செய்யணும், மற்ற இப்ப ஏற்கனவே இவ்வளவு நாள் வந்து கூட்டணியில அங்கம் வகிச்ச காங்கிரஸ் வந்து இப்ப வெளில போயிருக்காங்க. இந்தியா கூட்டணியில ஒரு பக்கம் தொடர்ந்து திமுகவும் அங்கம் வகிக்கணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் எல்லாம் சொன்னாலும் கூட இவங்க எப்படி தொடர்ந்து அதுல டிராவல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நிச்சயமா எப்படி தாவேக்கா நேர் எதிராக எதிர்க்கிறாங்க, ஆனா மத்திய அரசுக்கு அப்படின்னு ஒரு தேர்தல் வரும்போது நான் இவங்க கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கும்போது இவங்களுக்கான அரசியல் எதிர்காலமே இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த முடிவுகள் வந்து எப்படி எடுப்பாங்கன்னு தெரியுது. அப்போ இந்திய அளவுல என்ன அரசியல் பண்ணணும், இல்ல தேசிய அரசியல் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அதற்கான ஒரு கருவியாவும் கனிமொழி அவர்கள் இருப்பாங்க அப்படின்றத பார்க்க நிச்சயமா அந்த கணக்கும் இதன் பின்னணியில் இருக்கின்றாங்க. நிச்சயமா அந்த கணக்குமே இருக்கு. என்னன்னா நீங்க ஒரு அரசியல் விமர்சனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க மகளிர் அணியில இருக்கும்போது மகளிர் அணி சார்ந்து நல்ல விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க, நல்லா ஒரு ஆக்டிவா ஒர்க் பண்ற விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. திமுக மேல விமர்சனங்கள் ஒட்டுமொத்தமா இருக்கு. அதை தாண்டி அவங்களோட ஒர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சரி, தூத்துக்குடியில ஒரு தொகுதிக்கு ஒரு 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 தூத்துக்குடி ஒரு மாவட்டத்துக்குள்ள அவங்கள கொண்டு போகும்போது அங்கே அவங்க எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து அங்க வந்து பண்ணியிருந்ததையும் பார்த்தோம். அதையும் தாண்டி இல்ல நீங்க டெல்லிக்கு தான், டெல்லியோட அடையாளமான்னு பாத்தீங்கன்னா டெல்லியிலுமே நீங்க கடந்த காலத்துல அது வந்து ரொம்பவே வெளிப்படையா நடந்தது. பாஜக தலைமை குறிப்பா அமித்ஷா மோடி போன்றவர்களோட அப்பாயின்மெண்ட் கூட டிஆர் பாலு வச்சு சில முயற்சிகள்லாம் நடந்தது. ஏன்னா கனிமொழி அவங்களோட கை ஓங்கிடும் அப்படின்னு. ஆனா அப்போ வந்து பாஜக தரப்புல அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இல்லை. ஆனா கனிமொழி வச்சு முயற்சிக்கும் போது அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் இருந்தது. இன்னொன்னுமே பாஜகவுக்குமே கனிமொழி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிற விஷயங்களையுமே நம்ம பார்க்கிறோம். கொள்கை இந்த விஷயங்களை தாண்டி அவங்கள வந்து ஒரு டெல்லியில பாலிடிக்ஸ் பண்றவங்க அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து இருக்கிற பார்க்கணும். அதனால அவங்க சில விஷயங்களை முன்னெடுக்கிற வந்து ஈஸியா மற்றவங்க இவங்க கலைஞர் கருணாநிதியோட பொண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஆமா, அதோட அவங்க கூடுதல் அட்வான்டேஜ் இல்ல கலைஞர் அவர்களுடைய பொண்ணு. இப்ப ஏன்னா கலைஞர் அவர்களை சந்திக்கிறதுக்கு பல முன்னாடி எல்லாம் வந்திருப்பாங்க, அப்போ இவரையும் சந்திச்சிருப்பாங்க. இவங்க நாடாளுமன்ற உறுப்பினரா பல ஆண்டுகள் இருந்து இருக்கிறாங்க. அந்த பழக்கம் அதெல்லாம் தாண்டி எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆமா, அவங்க நாடாளுமன்றத்துல பேசுற விஷயங்கள், பொதுவா அவங்க பழகுற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு அங்கேயுமே அவங்களுக்கான ஒரு மரியாதை, ஒரு லாபியுமே இருக்கு. அந்த வகையில சமீபத்துல கூட அது வந்து தகவலா தான் வந்தது. என்னன்னா நிர்மலா சீதாராமன் கூட அவங்களுக்கு ஒரு சந்திப்பு எல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிற தகவல்கள் கூட வருது. ஏன்னா ஃபியூச்சர்ல இப்ப எந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கா, பாஜகவோட போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் நீங்க இதுக்கு முன்பு நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெல்லி லாபியுமே சபரீசன் தான் பாத்துட்டு இருந்தாரு. டெல்லி சார்ந்த விஷயங்கள் வந்து சபரீசன் தான், அவரோட நெட்வொர்க் தான் வந்து இருந்தது. சோ அதையுமே வந்து கனிமொழி இப்போ வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கிறதுனால கனிமொழி மூலமா அதற்கான முயற்சிகள் கூட எதிர்காலத்துல நடக்கும். நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் பொது மேடையிலே வந்து திருச்சி சிவா அவர்கள் அடுத்து வந்து மத்திய அமைச்சர் ஆயிடுவாரு, ஸ்டாலின் அவர்கள் விரைவில் வந்து முதலமைச்சர் ஆவாரு, உதயநிதி அவர்கள் கட்சியை வழிநடத்துவார் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அதெல்லாம் கணக்கு என்னன்னு பார்த்தோன்னா பாஜக திமுக கூட்டணி அமைய போதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிற விதமா இருக்கு அந்த பேச்சுக்கள்லாம். இன்னொரு பக்கம் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி தாவேகாவுக்கு சவால் வர்றாரு ராஜேந்திர பாலாஜி. ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் வந்தால்னு பேசல, ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால்ன்ற அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியான சூழல் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு குழப்பமான சூழல் இருக்கு. இதை ஒட்டி இப்படியான திமுகவில் நடக்கக்கூடிய முன்னகர்வுலாம் ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நிச்சயமா அதுல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் கொள்கை இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமானது. அது தொடர்ச்சியான தோல்விகள்லாம் அந்த கட்சியை வந்து பாதாளத்துக்கு கொண்டு போயிடுன்னு வச்சுங்களேன். உதாரணமா பார்த்தோம்னா 2011 காங்கிரஸோட கூட்டணி, 14 திமுக காங்கிரஸ் தனிச்சு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. ஜெயலலிதா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமே அந்த காலகட்டத்துல தெரிஞ்சாங்க. 37 இடங்கள்ல எந்த கூட்டணி இல்லாம ஜெயிச்சாங்கன்னு ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆச்சு. இப்ப நாளைக்கு இப்போ வந்து கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சிகளோ தாவேகாவோட போயிட்டாங்க, காங்கிரஸுமே அங்கதான் இருக்காங்க, அப்படி போயிட்டாங்க, திமுக தனிச்சுதான் நிக்கணும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல்னா அப்ப இங்க அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு போது ஆப்வியஸா அவங்க வந்து அடுத்த ஒரு சாய்ஸ் இப்போ வந்து நாம் தமிழர் தேடி போகணும், நாம் தமிழர் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. சோ அப்போ வந்து அவங்களுக்கு ஆப்வியஸா இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க முடியாது, சும்மா ஒரு பேச்சுக்கு எல்லாரும் சொல்றாங்களே தவிர. அப்படி இருக்கும்போது பாஜக கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம்.
நம்ம வந்து அதை உறுதியாகவும் சொல்லல, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியான ஒரு சூழல்லாம் இயல்பா வரும். இதுல வந்து திமுகவுக்கும் வேற என்ன வாய்ப்பு இருக்கு? திமுக தொடர்ச்சியா தோத்துட்டே இருக்கணும்னு நினைப்பாங்களா என்ன? கொள்கைகளை தாண்டி சமீப காலத்துல ஏதாவது ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் மாதிரி இதை நாங்க முன் வச்சிருக்கோம், இந்த விஷயங்களை செய்யக்கூடாது, இந்த சட்டங்களை கொண்டு வரக்கூடாது, நாங்க வந்து சேர்ந்தோம்னு கூட சொல்லுவாங்க. நீட்டை விளக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டோட நாங்க சேர்ந்திருக்கணும் கூட சொல்லுவாங்க. என்ன வேணாலும் சொல்லலாம், ஏன்னா கடந்த காலத்துல அதற்கான சான்றுகள் இருக்கு. அதை ஒட்டிதான் இவங்க பயணிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த இடத்துல வந்து தன்னுடைய தலைமையை வந்து எப்படி காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கட்சியை காப்பாத்திக்கணும், கட்சியை வந்து கன்சிஸ்டன்சியா வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு உதயநிதி அவர்கள் வந்துட்டாரு அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஸ்டாலின் அவர்களும் அந்த முடிவுல இருந்தாதான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. ஒட்டுமொத்தமாவே இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்களையும் ஒரு தலைமையா ஒரு முக்கியமான ஒரு பவர் சென்டரா உருவாக்குறதுக்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்காங்க அப்படின்றதான். ஆமா, அப்படி ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு வந்து இப்ப ரொம்பவே தேவைப்படுது. நீங்க இப்ப உள்ள காலகட்டத்துல அந்த குடும்ப அரசியல் அந்த விமர்சனங்களை தாண்டி ஒரு பரிச்சயமான முகம், ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையுமே கூட இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட இடத்துல இதுல முக்கியமா ஒரே ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். என்னன்னா, கனிமொழியுமே இது வரைக்கும் திமுகல ஆஃப்டர் கலைஞரோட டெத்துக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஒரு மரியாதை தான். என்னோட ஒர்க் வந்து அங்கீகரிக்கப்படணும், நான் செய்யற விஷயங்கள் வந்து நீங்க எல்லாற்றையும் தாண்டி ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா, கலைஞர் கருணாநிதி அவரோட குடும்பத்துல இது வந்து ஒப்பீட்டளவுல பார்த்தோம்னா ஐடியாலஜிக்கலாவோ இல்ல மற்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா கலைஞர் அளவுக்கு அவரோட வாரிசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அழகிரியோ ஸ்டாலினை விட இவங்க வந்து திறமையான ஒரு நபரா தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் முன் வச்சுதான் அந்த சமயத்துல வந்து இவங்க லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெண்ணா இருக்காங்க, ஜெயலலிதாவுக்கு மாற்றா இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டு. ஆமா, இதுல ரொம்ப ஓப்பனா உடைச்சே பேசணும்னா அவங்க வந்து ஒரு அழகிரி போல ஒரு மற்றவர் போல முக தமிழரசு போல ஒரு ஆணாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு அவங்கதான் ஒரு பெண் அப்படிங்கிற காரணத்தாலையுமே அது வந்து அந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அவங்க திமுக எதிர்பார்க்கிறது இது வந்து பலர் முன்வைத்த கருத்து தான். இது வந்து நம்மளோட கருத்தோ இது கிடையாது. பலர் வந்து அதை சொல்லியிருக்காங்க. திமுக அவங்களோட குடும்பத்துல கனிமொழி வந்து பல்வேறு வகையிலுமே வந்து தொடர்ச்சியா இருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவரோட அந்த தொடர்ச்சியா கொள்கை சார்ந்துமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் தான் சொல்லுவாரு, நாங்க எல்லாம் திமுக, கனிமொழி மட்டும்தான் தீகா அப்படின்னு கூட சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அவரோட ஒரு வாரிசாவே அவங்க வந்து பார்க்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவரோட அண்ணனோட ஒர்க், அவங்க மேல இருக்கிற பாசம், ஸ்டாலின் அவர்களோட உழைப்பு, இந்த விஷயங்களை பார்த்துட்டு அவங்க வந்து அதற்கான மரியாதைன்றது இருந்தது. கண்டிப்பா மரியாதை கொடுத்தாங்க. வந்து முதலமைச்சரா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கும் போது அவங்க பேசின பேச்சுக்களும் அப்படிதான் இருந்துச்சு. அண்ணன் அப்படி எல்லாம் பேசினாங்கல்ல, அந்த டைம்ல அது பெரிய வைரலா மாறுச்சு. ஆமா, அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே இவங்களை விட அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வயது குறைவானவர், அவருக்கு வந்து ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிருது. அவருக்கு வந்து நீங்க ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுவாங்க, திமுகவினரே சொல்ற விஷயங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாலினை கலைஞர் உருவாக்கும் போது அவர் தன்னோட கார்ல வந்து ஸ்டாலினை கூட்டு போக மாட்டாரு, அவரை முன்னாடி போய் ஐபியோட நேரோட பொன்முடியோட போய் நிக்க சொல்லிடுவாரு. எல்லாரும் இருப்பாங்க, அவங்கள ஒரு நபரா ஸ்டாலின் இருப்பாரு, கலைஞர் போவாரு, அவர் வணக்கம் வைப்பாரு. இவர் பின்னாடியே போகும்போது இவருக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அது வந்து ஆப்வியஸா கிடைச்சிருது. இன்னும் பேசணும்னா ஸ்டாலின் அவருக்கு எவ்வளவு காலம் ஆச்சோ அந்த அளவுக்கான காலம் உதயநிதி ஸ்டாலினுக்கு எடுக்கல. அது அந்த கட்சிக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருந்திருக்குன்றது வேற. சில எதிர் விமர்சனங்களையும் உருவாக்கி இருக்கு. ஆனா ஈஸியா அந்த விஷயங்கள் கிடைச்சிது. அப்ப கனிமொழி வந்து அவங்களோட உழைப்பை வந்து கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. நம்ம இவ்வளவு பேரை மகளிர் அணியில வந்து சேர்த்திருக்கோம், பண்ணிருக்கோம், இவ்வளவு விஷயங்களை வந்து பண்றோம், பிரச்சாரம் நம்மளுமே போறோம், டெல்லியில பேசுறோம், கட்சிக்கான ஒரு விஷயங்களை பண்றோம், கொள்கை ரீதியான விஷயங்களை வந்து நம்ம முன்னெடுக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் கட்சியவே நம்ம லீட் எடுக்கணும், இல்ல கட்சியை அடுத்த இதா வரணும்ன்ற மாதிரி நமக்கு வந்து தெரியல. அவங்களோட ஆதரவாளர்கள் அவங்க பேசுற வச்சு நமக்கு அப்படி தெரியும். அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கான ஒரு மரியாதை அங்கீகாரம், அவங்களும் ஒரு முக்கியத்துவமான ஒரு லீடரா திமுகவில் பார்க்கப்படணும் அப்படிங்கிறதா. இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. இப்ப வந்து தாவேகாவுக்கு எதிராக அரசியல் செய்யறதுக்கு இப்படியான வியூகங்களை வகுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அதுல ஒற்றை தலைமை, ஒற்றை ஃபேஸ் வந்து விஜய் தான் முகமா இருக்கு. ஒட்டுமொத்தமா எல்லாருமே அவரை நோக்கி தான் வந்து விமர்சனங்களை முன்வைக்க போறாங்க. இது ஆதரவோ விமர்சனங்களோ அதை நோக்கி தான் இருக்க போகுது. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின். இதுல இது பத்தாது அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களையும் கொண்டு வரும்போது யாரை முன்னெடுத்துவாங்க, என்ன எப்படி களமாட போறாங்க, அப்படி ஒரு சிக்கல் வரும்ல திமுகவுக்கு. இதுல என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவோட முகமா வந்து இருக்க போறாரு. ஆனா நீங்க கொள்கை சார்ந்த ஒரு முடிவு எடுக்கணும்னா இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கனிமொழி அவர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு தான் எடுக்கிறாருன்ற மாதிரி தகவல்கள் வருது. இந்த கட்சியில புதுசா ஒருத்தரை சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து சட்டசபையிலே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெளிநடப்பு பண்ணதே நிறைய பேர் சொன்னாங்க, பண்ணிருக்க கூட. ஏன்னா சீனியர்ஸோட அட்வைஸ் வந்து ப்ராப்பரா இல்ல. சோ
இவருக்கு வந்து பல வகையில உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கட்சி சார்ந்த முடிவு, கூட்டணி கட்சிகளோட விமர்சனம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது கனிமொழியோட ஆலோசனை தேவைப்படுது. தற்போது அவர் இந்த மாதிரியான நிறைய ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டு தான் விஷயங்களை பண்றாரு அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. முகமா உதயநிதி தான் இருக்க போறாரு, ஆனா ஆலோசனை வந்து அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். பேக் போனா டிசிஷன் அத்தாரிட்டியா அவங்க இருக்க போறாங்க. ஆமா, கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஒரு ஆலோசனை வழங்குற, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான இடத்துல அவங்க இருக்க போறாங்க. இனிமே கனிமொழி அவர்களோட முடிவுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அவங்களுடைய முடிவுப்படிதான் அந்த கட்சியோட செயல்பாடுகளும் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஒரு முக்கியமான நபர் திமுகவுல சேர இருந்தாரு, அதற்கு வந்து உதயநிதி ஓகே சொன்னாங்க கூட ஒரு உரிய பதவி கொடுக்கறதுக்கு கனிமொழி அவர்கள்ட்ட கேட்டுட்டு தான் வந்து அந்த டிசிஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசிக்கிறாங்க. ஆமா, ஏற்கனவே ஒரு நபரை வந்து சேர்த்துக்கிட்டதே பெரிய தப்பு அப்படின்னு ஒரு தலைவர் சொல்ற ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து இங்க வந்து வருவதற்கு வந்து தயாரா இருந்தது. அவருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட, துணை பொதுச்செயலாளர் அந்த மாதிரி பொறுப்பு அவருக்கு கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தைகள், அந்த ஆலோசனை கனிமொழி கிட்ட வந்து போகுது. அவங்க வந்து உடனடியா வந்த உடனே நம்ம வந்து துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுத்தா அது வந்து சரியா இருக்காது என்ற ஆலோசனை, அதை வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதையுமே இங்க வந்து கன்வே பண்ணிடுறாரு. அதனால கூட ஒரு இணைப்பு வந்து தடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு இணைப்புக்கே அந்த கட்சியோட தலைவர் வந்து ரொம்பவே வந்து கோவப்பட்டு இருக்காரு. சோ அந்த இதுவுமே தடைபட்டிருக்கதையுமே நம்ம வந்து பார்க்க முடியாது. அந்த தலைவர் கோவப்படுறாரு அப்படிங்கறத தாண்டி கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், நீண்ட கால தொண்டர்கள் அவங்க மத்தியிலே கூட ஒரு அதிருப்தி. அதுதான் காரணம். அந்த காரணத்தை சொல்லிதான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தை சொல்லிதான் உடனடியா அந்த பொறுப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது கனிமொழியோட கருத்து அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஆலோசனைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வந்து கட்சிக்குள்ள வந்து இருக்கு, மாறி இருக்கு அந்த சூழல் அப்படிங்கறதான் பார்க்க முடியும். இதுல ஸ்டாலின் அவருடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு ஸ்டாலினுமே அதே போலதான் இருப்பார். அவர் வந்து வழிகாட்டியாதான் கண்டிப்பா இருப்பார். அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவரா அந்த விஷயங்களை செய்வார். அதையும் தாண்டி கட்சி வந்து இப்ப வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாரு. விஜய் வந்து ஒரு 35% வாக்குகளோட எந்த கூட்டணியும் இல்லாம இப்ப வந்து நிறைய பேர் சேர்ந்துட்டு வேற இருக்காங்க. எதிர்காலத்துல இன்னுமுமே அவர் வந்து ஒரு அசுர பலத்துல அவர் வளர்வதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு. எதிர்கொள்றதுக்கு வந்து நிறைய நமக்கு வந்து ஆட்கள் வந்து தேவை. அத பழைய ஆட்களை நம்ம முன்னிறுத்தும் போது அவங்க மீதான விமர்சனங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள் கூட களத்துல எடுபடாம போகலாம். அப்ப கனிமொழி மாதிரியான ஒரு நபரை முன்னிறுத்தும் போது அது இன்னமுமே சாதகமா இருக்கும் அப்படிங்கிறதையுமே பார்க்கிறாங்க. ஓகே, இப்ப கட்சியை வளர்க்கறதுக்கு மட்டும் இல்லாம சபரீசனுக்கும் செக் வைக்கணும், அவருடைய அதிகார மையத்துக்கும் ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியான ஒரு முயற்சியை கையில எடுக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. குறிப்பா அந்த சட்டமன்றத்துக்கு சபரீசன் வந்ததே கூட விரும்பல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க உதயநிதி. ஆமா, அது போன்ற தகவல்களுமே வந்து இருக்கு. அந்த வந்ததையுமே ஒரு அதிகார மையமா மாறாரு, ஒரு கட்சி சார்ந்த ஒரு அடையாளமா அவர் இருக்கிறத வந்து அவர் தற்போதைக்கு பெரிதா விரும்பல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வருது. ஆமா, இப்படியான ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சட்டமன்றத்துக்கு ஏன் இவர் வரணும் அப்படிங்கிறத தாண்டி இவர் ஒரு அதிகார மையமா இருக்காரு, இவர்கிட்ட போய் இவரை சந்திச்சு போட்டோ எடுத்துக்கிறதையோ இல்ல வாழ்த்து போடுறதையோ வந்து கட்சியினர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு மறைமுகம் ஒரு அதிகார மையம் இவர் ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு மாற்றா அதையெல்லாம் வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து நிச்சயமா இந்த விஷயங்கள் என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஆதரவாளர்களா நிறைய இளைஞரணி சார்ந்த நிறைய சீட்லாம் வந்து கேட்டாரு. எல்லாவற்றையும் தாண்டி பெண் நிறுவனம் உள்ளிட்ட விஷயங்கள் சேர்ந்துதான் ஒரு முடிவு அப்படிங்கிறது, மண்டல செயலாளர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் அப்படி ஒரு முடிவு வந்து எடுக்கப்பட்டது. அதுல வந்து உதயநிதி ஸ்டாலினோட அந்த கோரிக்கைகள் நிறைய வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்திலயுமே சபரீசனோட லாபி அப்படிங்கிறது கூட இருந்திருக்கு. அப்படியான தகவல்கள் கூட அந்த காலகட்டத்துல வந்து வந்தது. இன்னொன்னு ஒரு நேம் ஆயிடுச்சு, பெண் நிறுவனம் இவங்க தான் அது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைடிங் ஃபேக்டரா அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றமுமே வந்து உருவாயிடுச்சு. இதெல்லாம் தோற்றத்தை உடைக்கிறது தான் அவர் விளக்கம் எல்லாம் கொடுத்தாரு, கடிதம் எழுதி. ஏன்னா ஆமா, கடிதம் எல்லாம் எழுதி விளக்கம் கொடுத்தா. சோ இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு மாற்ற வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கு. அதனால அவரு முழுமையா இதெல்லாம் விட்டு ஒதுங்கிடுவாரா இல்ல ஒதுக்கப்பட்டுருவாரா அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போக முடியாது. ஆனா ஒரு முகமா அவர் வந்து இப்ப நீங்க சொன்ன ஒரு அதிகார மையமா அவர் வந்து தெரிய ஆரம்பிச்சாரு. எல்லாருமே போய் இங்க பார்த்துட்டு அங்க போய் பார்த்தாங்க, அவரை போய் பார்த்தாங்க, பிறந்த நாளுக்குலாம் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினாங்க, அவரே நேரடியாலாம் போனாரு. பல்வேறு விஷயங்கள் நடந்தது வந்து இன்னமுமே நெகட்டிவா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் கனிமொழி அவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அவருடைய முடிவுகள் என்ன மாதிரி இருக்கு, அதை எந்த அளவுக்கு உள்வாங்கி உதயநிதி அவர்கள் செயல்படுறாரு, கட்சியோட அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம விவாதிக்கலாம். நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.